நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. நானும் உங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, நானும் கூட சேர்ந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் என்னைக்குமே யாரையும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. இதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வேற ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், லைசன்ஸ்னு பார்த்தா நம்ம அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருக்கோம். அது நான் ரெண்டாவது விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, முதல்ல அதிகமாக சொல்ற இடங்களுக்கு போகாதீங்க. முதல்ல கரெக்டாக ரீசனபிளா மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் பழகணும். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு ஆள் வச்சிருக்கோம். கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளா சொன்னா அவங்க அங்கிருந்து கூப்பிடுவாங்க. நம்ம போய் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மூலமா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு ப்ராஃபிட் வருது. அவங்க நம்மளை நம்பி இருக்கிற மீடியேட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி வருது. அதனால இந்த மாதிரி யாராவது வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஏரியாக்கள் இருந்தே நமக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஆனா நமக்கு தேவை, நான் ஹை பட்ஜெட்டாக அது பொருளுக்கு மேல இருக்கிற விலையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம எடுக்கிறதே கிடையாது. ரீசனபிளா நம்ம ஒரு சர்வீஸ் மோட்டவா மக்களுக்கு நம்ம மூலமா இந்த இந்த எம்பீரியல் ஸ்டேட் இதுக்குள்ள போனா ஏதோ நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே டெய்லி எல்லாமே தேடிட்டு இருக்காங்க.